தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இன்றைக்கு அச்சோ பதிகத்திலிருந்து ஒரு பாடல். செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. ஆர்பெறுவார் அச்சோவே. இதை வெற்றி இவ்வாறான அருளை யார் பெறுவார்? மாணிக்கவாசகர். செம்மை நலம் அறியாத எது வாழ்வில் மிக சிறந்தது? இறையருள் பெறுவதற்கு, திருவடி தரிசனம் பெறுவதற்கு, வீடு பேறு பெறுவதற்கு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு, இறைவனது திருவடிகளை போற்றி பாடுவதற்கு எது வேண்டும்? எந்த நலம் வேண்டும்? செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை, அறிவிலிகளோடு திரிவேனை. சிதடர் அறிவிலிகள், யாதும் அறியாதவர்கள், இந்த வையத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கான பாதையை அறியாதவர்கள், வாய்மை அறியாதவர்கள், அவர்களோடு திரிவேனை. வையத்துள் வாழ்வாங்கு வாழும் பாதை அறியாதவர்களோடு திரிவேனை, அறிவிலிகளோடு திரிவேனை. எஞ்ஞானமும் இல்லாதவர்களோடு திரிவேனை. மாணிக்கவாசகர் சொல்கிறார். மும்மை மலம் அருவித்து, ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மும்மை மூன்று மலங்களையும் நீக்கி முதலாய முதல்வன் தான். அது முதல்வன் சிவபெருமான். முதல்வன், அடியார்களின் முதல்வன் சிவபெருமான். முதலாகிய முதல்வன் சிவபெருமான். நம்மையும் ஓர் பொருளாக்கி, என்னையும் ஓர் பொருளாக்கி, நான் யார்? அறிவிலிகளோடு திரிபவன். வாழ்வாங்கு வாழும் பாதை அறியாதவன், வாழாதவன். அறிவிலிகளோடு திரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்கும் பயனற்றவர்களோடு திரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த, பல்லக்கிலே ஏற்றுவித்த நாய் சிவிகை, சிவிகை பல்லக்கு, சிவிகை ஏற்றுவித்த, அதாவது பல்லக்கிலே ஏற்றினால் என்ன புகழ் கிடைக்குமோ, பல்லக்கிலே அமர்ந்தால் என்ன புகழ் கிடைக்குமோ, அத்தனை புகழ் நான் பெற்றேன். அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. பாருங்கள், எப்பேற்பட்ட பாடல், எப்பேற்பட்ட உருக்கம். யார் வருவார்? நான் அறிவிலி, எஞ்ஞானமும் இல்லாதவன். பல்லக்கில் அமர்ந்தது போன்ற ஒரு பெருமையினை நான் பெற்றிருக்கிறேன். அதை சிவபெருமான் எனக்கு அருளி இருக்கிறார். திருவாசகத்திலே பல இடங்களிலே நாம் இதை படித்திருக்கிறோம். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் சிவபெருமான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தான். யாவருக்கும் கீழாக இருக்கின்ற எனக்கு யாவரும் பெறாத இன்பத்தை எனக்கு தந்தான் சிவபெருமான் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். ஆண்டனி அருள் இலை ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயே என்று சிவபெருமான் இடத்திலே மாணிக்கவாசகர் வேண்டுகின்றார்.
அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே, இந்தா வந்துவிட்டேன் என்று அருளாயே மாணிக்க வாசகர் பாடலிலே தெரிவிக்கின்றார். சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இறைவன் மாணிக்க வாசகருக்கு அருள் தந்திருக்கிறார். அடியார்களுக்கு இந்த அருள் கிடைக்கும். சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு இத்தகைய அருள் கிடைக்கும். வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் சிவபெருமான். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்துள் அழுத்தி வினைகடிந்த வேதியன் சிவபெருமான். கல்லாக இருக்கின்ற என்னை கனிய வைத்தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார். கல்லை இப்போ மரத்திலே காய்க்கின்ற காய்கள் கனியும், காய்களை பறித்து நாம் கனிய வைக்கலாம். ஆனால் கல்லை கனிய வைத்திருக்கிறார். எப்படி? கல் போன்ற மனம். அந்த கல் போன்ற மனத்தை கனிய வைத்து உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இன்பங்களையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லி கருணையை காட்டி அன்பினை பொழிந்து மாணிக்க வாசகரை ஆளாக்கி இருக்கிறார் சிவபெருமான். அதைத்தான் அவர் சொல்கிறார். கல்லை பிசைந்து கனியாக்கி கருணை வெள்ளத்துள் அழுத்தி, கருணை வெள்ளத்தில் அழுத்தி இருக்கிறார். அதைத்தான் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் திருவாசகத்தில். அழிவின்றி நின்றதோடு ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவுயில் கருணையை காட்டி கடிவினை அகற்றி. இதுதான் அங்கே இந்த பாடலிலே செம்மை நலம் அறியாத சிதறரும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த பல்லக்கில் ஏற்றுவித்த பெருமைதனை அம்மை எனக்கு, இங்கே சிவபெருமானை அம்மை என்று குறிப்பிடுகின்றார். அம்மை எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. பாருங்கள் எத்தகைய பாடல்! இந்த பாடலை சார்ந்த எத்தகைய வரிகள், எத்தகைய திருவாசக வரிகள் அனைத்து பதிகங்களிலும் நிறைந்து இருக்கின்றன. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ, அதனுடைய விளக்கம்தான் நாய் சிவிகை ஏற்றுவித்த. தாயினும் சால பரிந்து மாணிக்க வாசகரை பல்லக்கில் ஏற்றி வைத்த புகழினை அளித்திருக்கிறார். திருவாசகத்தில் பரவி இருக்கின்ற பக்தி நெறி, உருக்க நெறி அனைத்தையும் நாம் தொடர்ந்து பயில்வோம். திருவாசகத்தை தொடர்ந்து பயின்றிடுவோம். பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து நெஞ்சிலே பதிய வைத்துக் கொள்வோம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.